கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம டீம் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? யாரு இவன்? பேண்டா ட்ரவுசரான்னு தெரியாத ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கிற பித்துக்குளி பையில எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏதற்கு நீ கொஞ்சம் பேசிட்டு இருக்கியா? டேய் ஒத்த கப்பு, நீ சும்மா இருக்க மாட்ட? மூஞ்சிய பத்தியா கீரி புள்ள மாதிரி இருக்கான், பேரு செல்ல புள்ளையா, போடா அப்படி. டே அடிக்காதடா, சரண்டர் ஆயிட்டா. 5 கப்பு வச்சிருந்த பெரிய ஆட்டக்காரனா நீயே? நீ இருக்கே தெரியாது. இந்த ஏரியா பக்கம் மட்டும் தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஐயோ மாஸ்டர், என்னது 5 கப்பு வாங்கிட்டு அந்த 1 கப்பு வாங்கினவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊருக்காரங்க எவனு வந்திருக்காங்களா? சுத்து வட்டாரத்துல ஒரு பயிலும் கிடையாது. அப்ப நம்ம புள்ளியா இருக்கட்டும், அப்படியே போட்டாமுக்கு. எதிரிங்களை இப்படித்தான் தாக்கணும். என்னடா அது சிஎஸ்கேவுக்கு வந்த சோதனை? ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உன்னை IPL சாம்பியன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரே 1 கப்ப வாங்கிட்டு ஓவரா ஆடிட்டு இருக்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதுவும் அவன் IPL கப்படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா காமெடி பண்ணுவா. நான் காமெடி மட்டும் இல்ல சார், நல்லா விளையாடுவேன் சார். பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எந்த மூட்டையை தூக்கலாம் பேசாம இரு. இப்ப எப்படி 6 அடிக்கிறான்னு மட்டும் பாரு. எப்படி அடிச்சான் பாத்தியா? என்னையா அது? IPL முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆடிட்டு இருக்க? ஐயா, எங்க தோனி வந்துட்டாரு, தலை வந்துட்டாரு, இனிமேல் கப்பு எங்களுக்கு தான். என்னடா இவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயும் சொல்லல? சொன்னா வரமாட்டீங்கல்ல. என்னடா இவனுங்க இந்த அடி அடிக்கிறானுங்க? ஓடி நான் வெறச்சி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிப்பாங்களா? கல்ல தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கிறோம்டா. முட்டையை தூக்கி அடிச்சா என்ன பண்றது? முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு half பாயில் போட கத்துக்கணும்டா. தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கும்டா. சபாஸ் வாடா செல்லமே, பெத்த சிங்கமே வாடா. நான் வந்துட்டேன், இனிமேல் IPL கப்பு நமக்கு தான். IPL முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. நார்மலா நடந்து வா. ஏமாமா யார பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒண்ணு பொறுப்புலன்னு சொல்றாங்களே. 5 கப்பு வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல ஒரு டீமுக்கு என்ன வேணும்? அதான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருவேளை அன்போடு கேட்டிருந்தா இப்படி பேசாது போட்டுருக்குது. ட்ரை பண்ணிட்டுமா? குட் மார்னிங். நானும் உங்களை மாதிரி ஒரு பிளேயர் தான். உட்காருங்க. நான் எப்பெல்லாம் வந்து IPL கப்பு ஜெயிக்கலாம் நினைக்கிறனோ அப்போலாம் வந்து அந்த கண்ணங்கரம் வந்து சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். என்னடா அது? தோத்துட்டு வந்தவங்களுக்கு டோனேட் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இந்த புடி ஜெயிச்சுட்டு வாங்கடான்னு சொன்னா தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. விட்டுட்டு வாங்கடான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நாங்க தோத்ததை பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா RCB ஃபைனலுக்கு போயிட்டாங்க, அதுதான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நீங்க அழுவுறீங்க இல்ல வந்துடுச்சு. அவங்க அலுவலினாலும் நீங்களே சொல்லி அள வச்சிருவீங்க போல. 17 வருஷமா தோத்துட்டு இருந்த RCBயே கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க எவ்வளவு கம்பேக் கொடுப்பீங்க? அதான் ஏற்கனவே 5 கப்பு ஜெயிச்சிருக்கிறோமே, அது பத்தாத உங்களுக்கு? எது லாலிபப்பு சப்பம்? என்னடா இது? பாடா 265 ரன் அடிக்க முடியாதுங்களா? 7 பால மிச்ச வச்சு ஹையஸ்ட் சேஸ் பண்ணிருக்கேன். பங்கு இப்பவாச்சு அந்த 3 பேரை இந்த மாதிரி ஆட சொல்லு. யோ எப்பயா இப்படி எல்லாம் ஆட போறீங்க? ஃபார்ம் வரட்டும். டேய் IPL முடிய போகுதுடா, இன்னும் ஃபார்ம் வரட்டும்னே சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி மாசா ஒரு விசில் அடிச்சுடுறது. யோ என்ன விளையாடுறியா?
என்னடா எல்லா மேட்சும் தோத்துட்டு விசில் அடிக்க சொல்றீங்க? விசில்ல விஷயம் இருக்கு தம்பி, அடிச்சுடுங்க. என்னடா விசில் அடிச்ச உடனே ஆர்சிபிக்கார சிஎஸ்கேவை அடிச்சு பறக்க விட்டா இதுக்கு தான் விசில் அடிக்க சொன்னாங்களா? ஜெயிச்சு தலையே வலிக்குது, வயிற்றுச்சல். எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்றது? ஏங்க எல்லா பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? எல்லாரும் ஒருத்தர் மட்டும் வாய்ப்பா ஜெயிச்சுட்டு போனா நல்லா இருக்குமா? அப்ப ஆர்சிபி மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த இறக்கமான குணம் இல்லைங்க. எங்க இறக்கம் உள்ளவங்க என்ன தோத்துட்டாங்க? இறக்கம் உள்ளவங்க நாங்களாம் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. யார் பண்ணி எதுக்கு வந்த? என் பேர் சிஎஸ்கே. நாங்க 5 கப்பு ஜெயிச்சிருக்கோம். உன்னையே யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்புக்கா? என்னடா இது, எல்லாரையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல பண்ணி வச்சிருக்காங்க. இது யாரு? அட நம்ம சிஎஸ்கே. அட மும்பை இந்தியன் சும்மா வந்து வாடுறா. ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல. பேசாம அந்த 5 கப்பு வச்சுட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுதான்டா. தேவையில்லாம ஏங்கிட்ட ஏன்டா வந்து மோதுனீங்க? பேஸ்கெட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. 5 கப்பு வச்சிருக்கிறேன் அந்த பரம்பரை என்னையே. இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஒரு வீரன்னா தோத்தா பேச மாட்டான், ஜெயிச்சுட்டு தான் பேசுவான். சோ அதனால நாங்க தோத்தோம் பேசல. இப்ப நாங்க வீரன், நாங்க ஜெயிச்சிருக்கோம், நாங்க பேசதான் செய்வோம். ஓரமா போய் பேசுங்க. என்னோட பொசுக்குன்னு அண்ணன மரியாதையெல்லாம் பேசிட்டேன். இவன் வேற ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டான். ஒரு கப்பு வாங்கினதுக்கே இவன் ஓவரா ஆட்டம் போட்டான். இந்த தடவையும் கப்பு வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே தலை காட்டவே முடியாதே. எதிர்பார்த்த ரிசல்ட் இல்ல, இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த தோல்விக்கு நாங்க தான் காரணம்னு. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். இல்லைன்னா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. சுரேஷ் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா. நம்ம ஃபேன்ஸ் யாரும் கவலைப்படாதீங்க. இனிமேல் கிரவுண்ட்ல நாங்க எப்படி விளையாட போறோம் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. எதுல? இந்த கிரவுண்ட்லயா? தம்பி எங்க போறீங்க? சிஎஸ்கே ஃபேன் ஆயிருந்த என்ன ஆர்சிபி ஃபேனா மாத்திட்டீங்களாடா? ஆமா, மேட்ச் தோக்கும் போது என்ன சொன்னீங்க? மேட்ச சாமிக்கு விட்டோம்னு சொன்னேன். எனக்கு அப்பவே தெரியும் இந்த சீசனே நீங்க சாமிக்கு விட்டுருவீங்கன்னு. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஃபிளாஷ்பேக். என்ன எல்லா மேட்சும் தோத்துட்டே இருக்கீங்க? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். யானைக்கு பூனைக்கு காலம் வர்றது ரெண்டாவது இருக்கட்டும், உங்களுக்கு எப்ப காலம் வர போகுது? என்னடா இது, எங்களை வீட்டுக்குள்ளேயே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. தலை கப்பு நமது. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இவ்வளவு நாளா வெளியே தான் தலை காட்ட முடியாம இருந்தது, இப்ப வீட்டுக்குள்ளேயே தலை காட்ட முடியாது போல. ஆமா, எதனால நீங்க எல்லா மேட்சும் தோத்துட்டே இருக்கிறீங்க? மச்சான் எனக்கு டவுட். கொஞ்சம் வருஷமா ஏன் மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்கல? ரோஹித் சர்மா கேப்டன் அல்ல. சரி, சிஎஸ்கே எதுக்கு கப் அடிக்கல? நம்ம MS தோனி கேப்டன் அல்ல. அப்படின்னா ஆர்சிபி ஏன் கப் அடிச்சிருக்கு? ஏன்னா கோலி கேப்டனா இல்ல. அட பாவிகளா, விராட் கோலியை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன உள்ளவை குமாரு, நானே உன்ன டக்குன்னு லாலிபாப் எடுத்து காட்டுற. பஞ்சாப் நீயடி, RR நீயடி, அடுத்தது SR வச்சு நீயடுறா. இப்படித்தான் ஒவ்வொருத்தரா அடிக்கணும். ஓகே, யார் பாத அழுகுது? ஏய், நீ ஏன்டா அழுகுற? நீ குழந்தை. 5 கப் ஜெயிச்சிருக்கோம். இப்ப என்ன கேட்டுட்டு நீ இவ்வளவு கோச்சுக்கிறான்? ஏரியா விட்டு ஏரியாவே நீ அழுதுகிட்டு இருக்கானுங்களே. டிப்ரெஷன். இந்த 2வது கப் அடிக்கிறதுல எனக்கு 49 வயசு தான் போட்டியே. கப்பு மட்டும் அடிச்சிட்டா சாரா எனக்கு தான். நேரம் சச்சின் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க வேண்டியதா. உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. ஏன் கடப்பார அழுதுட்டு இருக்க? ஏன்டா இவ்வளவு ஜாலியா வரையே என் பங்காளி உன்னை பார்த்துட்டு உயிர் விடுவேன்ட்டு போராடிட்டு இருக்கான்டா. வந்து ஆகர காரியத்தை பார்த்து விட்டுனா அவன் வாட்டு போய் சேருவான்டா. என்ன சொல்ற? சரி வா பாக்கலாம் என்னன்னு. வா போலாம். யாரா அந்த பங்காளி? என்னடா இது, சிஎஸ்கேவை இப்படி அடிச்சு படுக்க வச்சிருக்கீங்க? நீ பாக்குறதுக்கு உன் பேராண்டி வந்திருக்கான்டா. பயப்படாத, 2023 நீ அடிச்ச பையன் தான் இன்னைக்கு உனக்கு பால் ஊத்துறதுக்கு வந்திருக்கான். அட பாவிகளா, முடிச்சே கட்டிட்டீங்களா?
மூஞ்செல்லாம் மொரவாசல் பண்ணிட்டாங்களே. டேய் டேய் எங்களையாட அடிக்கிறீங்க மச்சா, அவங்கள அடிக்கிறோம்டா. அடிக்கிறோம்டா. முதல்ல போய் ஃபுல்லா சரக்கு அடிக்கிறோம். அடுத்த சீசனும் இதே டீம் வந்துடா. அடுத்த சீசனும் இதேதான் ஆட வேண்டியதான் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் ப்ரோ ஜாலியா இருக்கணும் ப்ரோ. நம்ம முடிச்சிட்டாங்க ப்ரோ. சிஎஸ்கேக்கு லாஸ்டா ஒண்ணு போடுறோம் பாருங்க. என்னடா இது சிஎஸ்கேவை அவங்க ஃபேன்ஸே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீசனும் இதே டீம் வந்துடா. அடுத்த சீசனும் இதேதான் ஆட வேண்டியதான். சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தா இப்ப என்ன பார்த்த உடனே சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். எதுக்கு இப்போ நீ சாதாரண சீத்து போய் பெருசாகிட்டு இருக்க? சாதாரண விஷயம். என்ன வழக்கமா எல்லாரும் ஒரு 5-6 மேட்ச் தோப்பாங்க, ஆனா நாங்க 10 மேட்ச் தோத்துட்டோம். இது ஒரு தப்பா? பாருங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டோரிய. என்னடா இது சிஎஸ்கே டீமுக்கு போறேன்னு வச்சிருக்க? என்னடி இது? ஏன்னா இவ்வளவு நாள் விளையாடின டீம் உனக்கு தெரியலையே கண்ணுக்கு? தெரியல. திரும்பி நிக்கிறாருமா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மிச்சம் எல்லாம் ஒண்ணுமே எனக்கு கீழே தான். ரெடி ராஸ்கல், கப்பு கேக்குதா? கப்பு மலையில முளைச்ச காளானி 5 கப்பு வச்சிருக்கிற எங்களையே அடிச்சிருவேங்கறியா? வெளில போடா. ஏன் இப்படி கொடூரமா பாக்குறீங்க? கண்ணை ஏதாவது உறுத்துதா? யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தும். இப்பதான் ஊரே நாரி கிடக்குது, எப்படி உறுத்தும்? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு. யார முறைக்கிறா? டேய் அவரு SRH கேப்டன்டா, அவரு என்னடா பண்றீங்க? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு என்னடா இது சிஎஸ்கே எங்கடா தூக்கிட்டு போறீங்க? என்னடா இது கையில பிபி கொடுத்துட்டாங்க. 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா? சிஎஸ்கே தோத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? இப்ப நான் வந்து ஸ்பையா வந்துக்கிறேன். ஏன் சிஎஸ்கேல தான் ஒரு ஸ்பை வச்சிருப்பீங்களா? நாங்க RCBலயும் ஒரு ஸ்பை வச்சிருப்போம். நாங்களும் ஒரு துரேந்திரா இங்க எத்தனை துரந்தர் தான்டா இருக்கிறீங்க? யாரும் நம்புறதுனே தெரியல தாசனா. அந்த மாதிரியாண்டா இருக்கு இப்போ. ஏன்னா சென்னை தோத்த எங்க காதுக்கு இன்பமா இருக்கணும் தான் நாங்க இங்க வந்துக்கிறோம். இந்த கப்பு நம்பு இப்படி உதைக்கிறீங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு போக்கு பார்த்தா சிஎஸ்கேல இருக்கிற எல்லாருமே துரந்தர மாறிடுவாங்க போல. எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? என்னடா எல்லாருமே சிஎஸ்கே அடிக்கிறாங்க, ஆனா RCB மட்டும் தோத்துட்டாங்களா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? என்னடா இது சிஎஸ்கேவுக்கு வந்த சோதனை? கப்ப கழுவிட்டு இருக்காரா? என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க? பாத்தியா, இவனெல்லாம் நம்மள பார்த்து கலாய்க்கிறான்டா.